in loveful remembrance of Baba. When I பாபாவின் அன்பு நிறைந்த எண்ணங்களோடு பாபாவிற்கு போக் படைப்பதற்காக நான் சென்றேன். பாபா மிக மிக அதிகமான அன்போடு நம் அனைவரையும் நிறைத்தார். ஒன்று திருஷ்டியின் மூலம் பாபா ஒவ்வொருவரையும் நிறைத்தார். அதன் பிறகு சில நொடிகளுக்கு பிறகு நான் பாபாவோட திருஷ்டியை பகிர்ந்து கொண்டேன். பாபா, நான் போக் கொண்டு வந்திருக்கின்றேன். பாபா மிக மிக அதிக அன்போடு போகை ஏற்றுக்கொண்டார். பாபா தொடர்ந்தும் திருஷ்டி கொடுத்தார். நம்மை மிக மிக ஆழமான அன்பிலும் மௌனத்திலும் எடுத்து சென்றார். பாபா கூறினார், குழந்தைகள் அனைவரும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார். நிறைந்திருப்பதற்கான ஒரு வழிமுறை என்பது தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும் அல்லது அருள வேண்டும். உங்கள்கிட்ட சக்திகள் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு சக்திகளை பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவு அது அதிகரிக்கும். அப்பொழுது நீங்கள் மிக மிக நிறைந்தவர்களாக உணர்வீர்கள். ஆனால் உங்கள்கிட்ட ஏதாவது பலவீனமான எண்ணங்கள் இருந்தால் சில நேரங்களில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அப்படி ஏதாவது சூட்சுமமான எண்ணங்கள் உங்ககிட்ட பலவீனமான எண்ணங்கள் மனதுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நிறைந்தவர்களாக உணர மாட்டார்கள். அதன் பிறகு அதன் கூடவே நம்முடைய இலக்கில் இருந்து வெகு தொலைவில் இருப்பார்கள். பாபா காட்டினார், நீங்க எல்லாரும் ரொம்ப உங்களுடைய நிறைந்திருக்கும் ஸ்திதி, சம்பூர்ண ஸ்திதிக்கு மிக அருகாமையில் இருக்கிறீங்கன்னு பாபா காட்டினார். ஏன் இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, சில நேரத்துல ஏன் நிறைந்தவர உணர்வும் சில நேரத்துல தூளத்திலையும் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது பாபா சொன்னார், உங்களுடைய எண்ணங்கள் தான். எந்த அளவிற்கு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானதாக இருக்கு, தூய்மையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும். ஏன்னா எண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதை. விதை நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விதையிலிருந்து உங்களுக்கு விதையை நடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மரமும் செழித்திருக்கும், உங்களுக்கு அதிக லாபம் இருக்கும். இந்த நேரத்துல அனைவருமே நிறைந்திருக்க வேண்டும், அதன் கூடவே ஸ்திரமாக இருக்க வேண்டும். எதுவுமே தளம்பல் அடையக்கூடாது, உங்களுடைய ஸ்திதி தளம்பல் அடையக்கூடாது. பாபா கூறினார், எப்போதும் நிறைந்தவர்களாக இருங்கள், ஸ்திரமாக இருங்கள், அருள்பவராக இருங்கள். நிறைந்தவராகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் பொழுது உங்களால் மற்றவர்களோடும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாடகத்தின் காட்சிகள் மாறும், விதவிதமான காட்சிகள் உங்கள் முன்னால் தோன்றும். அதை ஒரு காட்சியாக மட்டுமே பாருங்கள், அவை காட்சிகள் மட்டுமே. அப்பொழுது பாபா கூறினார், அதிகமான அன்பை, மேலும் மேலும் அதிகமான அன்பை பாபா கொடுத்தார். அதன் பிறகு பாபா சொன்னார், ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்பது நிறைந்திருங்கள், ஸ்திரமாக இருங்கள் என்பதாகும். பாபா அதிகமான அன்பை கொடுத்தார். அதன் பிறகு நான் திரும்பி வந்தேன். ஓம் சாந்தி. ஞான ரத்தின இன்றைக்கு பார்த்தாதா என்ன பார்த்தார் அப்படின்னா, நேரத்திற்கு ஏற்ப உங்களுடைய புலன்களினுடைய கட்டுப்பாட்டை நீங்க வச்சிருப்பது, அதாவது கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் கொண்டிருப்பது, இந்த சக்தி உங்களுக்கு அதிகமாக தேவை. கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த கட்டுப்படுத்தும் சக்தி மென்மேலும் தேவைப்படுவதாக இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுடைய இதயபூர்வமான உரையாடல்களை கேட்ட பொழுது எவ்வாறு நீங்கள் 4 மணி நேரம் சக்தி வாய்ந்த ஒரு நினைவை கொண்டிருக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ
பாப் தாதா புன்னகை செய்கின்றார். 8 மணி நேரத்தை பாபா 4 மணி நேரமாக மாத்தினார். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் 2 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் உங்களுடைய கட்டுப்படுத்தும் சக்தியா அப்படின்னு கேட்கிறார் பாபா. நீங்க இதை இப்பயிலிருந்து பயிற்சி பண்ணல அப்படின்னா, எவ்வாறு நீங்கள் ஒரு தகுதி சான்றிதழோடு நீங்க வந்து பாஸ் பண்ண போறீங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்சியாளராக ஆக வேண்டும் சுயத்திற்கு. நீங்க எல்லாம் வந்து சிரிக்கிறீங்க. உங்களுடைய கான்வர்சேஷன் உங்களுடைய உங்கள் அனைவருடைய சம்பாஷணையும் பாபா கேட்டார். அப்போ பாபாவுக்கு அதை கேட்கிறப்போ புன்னகை செய்கின்றார். உங்களால் 3 நிமிடம் டிராஃபிக் கண்ட்ரோல் கூட செய்ய முடியாம இருக்கு. அது உங்களுடைய உடலினுடைய ஒரு கட்டுப்பாடாக மட்டுமே இருக்கு. நீங்க அப்போ ஆடாமல், அசையாமல் நிக்கிறீங்க. ஆனா மற்ற நேரங்களில் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறீங்க. சில நேரங்கள்ல உங்க மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடிகிறது. சில நேரங்கள்ல முடியல. ஏன் அப்படி? அதனுடைய பெயரே டிராஃபிக் கண்ட்ரோல். மனதை கட்டுப்படுத்தும் சக்தி. உங்களுடைய கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். நீங்க வந்து உங்களுடைய கையை தூக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடும்போது, உங்களுடைய கை மேல போகுது இல்லையா? உங்க உங்களுடைய கரங்கள் வந்து ஒண்ணும் சரியா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா, உங்களால கையை தூக்க முடியுது. அதே போல உங்களுடைய மனதின் சூட்சுமமான சக்தி அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் அதை உங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். நீங்க வந்து கட்டளை போட்ட உடனேயே நிறுத்து என்று கட்டளை போட்ட உடனேயே மனம் நின்று விடுவதாக இருக்க வேண்டும். நீங்கள் சொன்ன உடனேயே சேவையை பற்றி மனமே சிந்தி அப்படின்னு சொன்ன உடனே அது சேவையை பற்றி சிந்திக்கணும். பரந்தாமத்திற்கு போ அப்படின்னு சொன்னப்போ மனம் பரந்தாமத்திற்கு போக வேண்டும். சூட்சும உலகத்திற்கு போ அப்படின்னு மனதிற்கு கட்டளையிடும் போது 1 செகண்ட்ல அந்த மனம் அங்க போகக்கூடியதாக இருக்கணும். நீங்க எதை பற்றி மனதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் அதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சக்தியை நீங்கள் அதிகரியுங்கள். உங்களுடைய நேரத்தை சின்ன சின்ன சமஸ்கார மோதலிலும் அதற்காக போராடுவதிலும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்படி சமஸ்காரங்களை விரட்டுவதும் இந்த சமஸ்காரத்தை நான் வந்து முடிச்சேன், நாளைக்கு அந்த சமஸ்காரம் முடிச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்ப வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கோ, வெவ்வேறு விதமான சமஸ்காரங்களுக்கு வெவ்வேறு விதமான டைமை நீங்க வந்து நேரத்தை கொடுக்க வேண்டாம். இவ்வளவு நேரம் உங்களுக்கு விரயமாகாது. மனதிற்கு இதை பற்றி சிந்திக்காதே, இதை செய்யாதே, பேசாதே அப்படின்னு நீங்க சொன்ன உடனேயே, நீங்க நிறுத்துன்னு சொன்ன உடனேயே உங்கள் மனம் நின்றுவிட வேண்டும். இதுதான் கர்மாத்தி சிதியை அடைவதற்கான வழிமுறையாகும். இதுதான் கர்மாத்தி ஸ்திதியை அடைவதற்கான வழிமுறையாகும். நீங்கள் கர்மாத்தீத் அடைய வேண்டுமா? உங்களுக்கு கர்மாத்தீத் அடைய வேண்டுமா? இல்லையா? அல்லது கர்மாத்தி ஸ்திதியை அடைய வேண்டுமா? இல்லை அல்லது ஆமாம் என்று கூறுங்கள். அனைவரும் ஆம் என்று கூறுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். பணிவுத்தன்மை. சேவையில் வெற்றியின் அடிப்படை பணிவுத்தன்மையாகும். எவ்வளவு பணிவுத்தன்மை இருக்கின்றதோ அவ்வளவு வெற்றியும் கிடைக்கும். பணிவுத்தன்மை உங்களை ஒரு கருவியாக கருதுவதிலிருந்து வருகிறது. பணிவுத்தன்மை என்ற குணத்திற்கு அனைவரும் தலை வணங்குகின்றனர். தன்னை தானே பணிந்து கொள்பவர்களை அனைவரும் வணங்குகிறார்கள். எனவே உடலை ஒரு கருவியாக கருதும் அதே நேரத்தில் உங்களை சேவைக்கான கருவியாக கருதுங்கள். மேலும் நீங்கள் பணிவுத்தன்மையை வளர்த்துக் கொள்வீர்கள். பணிவுத்தன்மை இருக்கும் இடத்தில் மோதல்கள் இருக்க முடியாது. இயல்பாகவே சமஸ்காரங்களின் இணக்கம் இருக்கும்.
Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day 18. வியக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 18. சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். இன்றைய தலைப்பு பணிவுத்தன்மை. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Everyone, happy Sadguruvar. அனைவருக்கும் ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான சத்குரு தின வாழ்த்துக்கள். நாம் பல பேர் வியாழக்கிழமைகள்ல நாம் போக் படைப்பதற்காக காத்திருக்கும் அந்த செய்தி நீங்க எல்லாரும் காத்திருக்கிறீங்க என்ற செய்தி எனக்கு கிடைக்குது. இந்த நாட்களுக்காக நீங்க எல்லாரும் காத்திருந்தீங்க. அது நடக்குது நடைமுறையில. இப்போ பாபாவினுடைய திருஷ்டி நம் மீது இருக்கிறது. நாம் நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்தவர்கள் ஆக வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பாபாவுடைய திருஷ்டி நம் மீது இருக்கிறது. எந்த விதமான பலவீனமான எண்ணங்கள் நம் மனதில் ஏற்படவே கூடாது. நாடகத்தின் சில காட்சிகள், சில சூழ்நிலைகள் அதெல்லாமே தற்காலிகமானது. ஆனால் நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஸ்திரமானவர்களாக இருக்க வேண்டும். பாபா கூறும் விஷயங்கள் அவ்வளவு ஆர்வம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் நாம் எப்போதும் பயிற்சி செய்கின்றோம். நாம அதை பழகிட்டு இருக்கோம். இருந்தாலும் பாபா ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சக்திகளையும் குணங்களையும் பற்றி பாபா பேசும் பொழுது நமக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு, எந்த அளவிற்கு அந்த குணம் என்கிட்ட இருக்குன்னு என்னை சோதனை செய்வதற்கு அது ஒரு சிக்னலாக இருக்கு. சோ அந்த பயிற்சி நாளைக்கு என்ன பயிற்சி அப்படின்னா பணிவுத்தன்மை. ஒரு மரத்தினுடைய ஒரு மரம் பழங்கள் நிறைந்திருக்கும் மரத்தை உடைய அடையாளமாக பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதற்காகவும் நாம் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதற்கு நமக்கு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்க நிறைந்து இருக்கும் பொழுது நீங்க மேன்மையான மகத்துவமானவர்கள், பணிவுத்தன்மையோடு இருக்கிறீங்க. சோ பணிவுத்தன்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறை இல்லாததாக இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனா பணிவுத்தன்மை அப்படிங்கிறது ஸ்வமான், நம்முடைய சுய மரியாதை. நம்முடைய சுய மரியாதையில நாம் இருந்து நாம் அனைவருக்கும் மரியாதையை கொடுக்கின்றோம். அதனால எந்த அளவிற்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை திரும்ப கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் இப்பதான் ஜஸ்ட் திரும்பி வந்திருக்கேன் மதுபன்ல இருந்து, சாந்திவன்ல இருந்து இப்பதான் திரும்பி வந்திருக்கேன். முழு 2 மாதங்கள் அங்கே இருந்தேன். பாபாவுடைய மீட்டிங் எல்லாம் மிலன் நடந்தது. 15,000 20,000 குழந்தைகள், பாபாவின் எல்லையற்ற குடும்பம் ஒன்று சேர்ந்தார்கள். எந்த அளவிற்கு நமக்கு அர்ப்பணமான உணர்வுகள் இருக்கு. 55 வருடங்களாக சமர்ப்பணமான உணர்வுகள், சேவை. பாபா எவ்வாறு அனைவரையும் பராமரிக்கின்றார், ஆன்மீக ரீதியில மட்டுமல்ல ஸ்தூல அளவிலும் பாபா நம் அனைவரையும் எவ்வாறு பராமரிக்கின்றார். சின்ன ஒரு இடம் கிடைச்சா கூட எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. பல விதத்திலையும் பாபா குழந்தைகளை கவனித்துக் கொள்கின்றார். இயல்பாகவே சில சுபாவங்கள் இருக்கின்றது. அவ்வப்போது அந்த சுபாவங்கள் தலையெடுக்கின்றது. ஆணவம் அப்படிங்கிறது, அதாவது ஒருவருடைய சொந்த விசேஷ தன்மைகளை பற்றி ஆணவம். உள்ளுக்குள்ள நாம பாபா நம்முடைய விசேஷ தன்மைகளை குறித்து விழிப்புடையவர்களாக ஆக்குகின்றார். பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த அளவிற்கு உங்களுக்கு பணிவுத்தன்மை இருக்குமோ அந்த அளவு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். பணிவுத்தன்மை என்பது உங்களை ஒரு கருவியாக கருதுவதிலிருந்து வருகிறது. அப்படி நீங்க செய்யும் பொழுது அனைவரும் பணிவுத்தன்மை அப்படிங்கிற அந்த தெய்வீக குணத்திற்கு தலை வணங்குகிறார்கள்.
Therefore, யார் ஒருவர் தலை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அனைவருமே தலை வணங்குகிறார்கள். எவ்வாறு உடலை கருவி என்று கருதி நீங்கள் முன்னோக்கி செல்கின்றீர்களோ அதுபோல் உங்களை ஒரு கருவி, சேவைக்கான ஒரு கருவியாக கருதுங்கள். அப்பொழுது நீங்கள் பணிவுத்தன்மையை வளர்த்து கொள்வீர்கள். எங்கு பணிவுத்தன்மை இருக்கின்றதோ அங்கு எந்த முரண்பாடும் இருக்க முடியாது, மோதல்கள் இருக்க முடியாது. you won't argue, you won't come in. நீங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய மாட்டீர்கள். அப்போ இயல்பாகவே அங்கு சமஸ்காரங்களின் இணக்கம் என்பது இருக்கும். It's easy method, right? சோ இது சுலபமான வழிமுறை இல்லையா? ஆனா சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். ஆனா இது ஒரு வீழ்ச்சி என்பது கிடையாது. நான் வீழ்ந்து விட்டேன், என்னை யாரோ வென்றுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. பணிவுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்வது. Always says பாபா எப்போதும் சொல்றார், that accept ideas of each other. ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் பாபா எப்போதும். என்ன ஏற்றுக்கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்று. அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்கும் போது அங்கு நிச்சயமாக மரியாதை என்பது இருக்கிறது. இது நமக்கு ஒரு சமஸ்காரங்களின் இணக்கத்தை உருவாக்குகிறது. There was a time we used to go in trance to offer bhog to Baba. டிரான்ஸ்ல பாபாக்கு போக் படைக்க நாம் போவோம். அப்போ ராஸ் லீலா செய்வோம். அது நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டிரான்ஸ்ல போறப்போ அவ்வளவு குஷி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையாகவே நடக்கும். ஏன்னா அந்த ஆன்மீக போதை அப்படிங்கிறது இருந்தது. நாம எல்லாரும் இப்படிப்பட்ட அதீந்திரிய சுகத்துல இருக்கும் அந்த நேரமும் வரும். எந்த விதமான வேற்றுமையும் நம்ம கிட்ட இருக்காது, எந்த சச்சரவுகளும் இருக்காது. நம்முடைய சமஸ்காரங்களின் இணக்கம் என்பது நிச்சயமாக நடக்கும். ஓம் சாந்தி. Om Shanti, Sister Mohini, and welcome back. I had the pleasure of getting a glimpse, and I was in awe of your ability to control matter to such an extent that உங்களுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீங்க இயற்கையை வென்றவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நன்றிகள். பாபா நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு உணர்வை கொடுக்கிறார். பாபாவுடைய பிரசன்னம், பாபா சொன்னது போல் ஸ்திரமாக நாம் இருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அனைத்தையும் சுலபமாக்குகின்றது. உங்க ரூமை விட்டு நான் போகும்போது எனக்கு என்ன அனுபவம் அப்படின்னா, எந்த அளவிற்கு நீங்கள் அகநோக்கில் உள்நோக்கு முகமாக இருக்கிறீங்க, அதே நேரத்துல நீங்க எந்த அளவு விழிப்பு நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இரண்டும் இருந்தது. நான் எதை கூறிய போதும் நீங்க கேட்டும் போதும் ஒரு விடுபட்ட நிலையில இருந்தீங்க. உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் இன்றைய சம்பாஷணையில அப்படின்னா, நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது பாபா சிக்னல்ல நாளைக்கு வீட்டு படத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய உடலை ஒரு கருவியாக ஆக்குங்கள் சேவைக்காக. அப்பொழுது நீங்கள் ஒரு கருவியாகுவீர்கள் சேவைக்காக அப்படின்னு சொன்னாரு. சோ உங்களை இன்றைக்கு பார்த்த போது நான் அந்த அனுபவத்தை கொண்டிருந்தேன். உங்க உடலை நீங்க ஒரு கருவி ஆக்கி இருக்கிறீங்க. நீங்க சேவைக்காக ஒரு கருவியாகவும் இருக்கிறீங்க. நான் சொன்னதையெல்லாம் நீங்க கேட்டீங்க. நான் கொடுத்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க. உங்களுடைய உடலை நீங்க எப்படி ஒரு சேவைக்கு ஒரு கருவி ஆக்குறீங்க, நீங்களும் எப்படி சேவைக்கு கருவி ஆகுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க சிஸ்டர் காயத்ரி. தீதி சொல்றாங்க, எல்லா சக்திகளுமே உங்களுடைய விழிப்புணர்வுல இருந்து வருது. பாபா என்ன செய்யறாரு அப்படின்னா, நாம எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பாபா நமக்கு சொல்றார். இயற்கை அப்படிங்கிறது உடல் அப்படிங்கிற ரூபத்துல
வேறு விதமான மாற்றத்தை எதிர்கொண்டு செல்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே ரத்தன் மோகினி தாதி, பிரிஜ் மோகன் பாய் இவங்க எல்லாரையும் பார்க்கிற போது தொடர்ந்தும் சேவை செய்யறாங்க. அவர்களுடைய உடலுக்கு என்ன நடந்தாலும் தாதி ரத்தன் மோகினி எல்லாரையுமே சந்திக்கிறாங்க. அது அவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கு. எனக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் உடலை பற்றி சில விஷயங்கள் இருக்கின்றனவோ, ஆனால் எப்படி நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பாபா, நான் வெறும் கருவி, இந்த உடல் பாபாவின் கருவி, பாபா அதை செயற்பட வைப்பார் அப்படின்னு நம்முடைய விழிப்புணர்வை இவ்வாறு நாம் வைத்திருக்கும் போது அந்த அளவிற்கு பாபா நம்மை கருவியாக்குகின்றார். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, மதுபன்ல இருந்த போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. 20,000 30,000 பேர் வரும்பொழுது நாம கிளாஸ் 1 தரம் 2 தரம் கொடுக்கிறோம். அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் 100 பேர் 50 பேரா குழுக்களாக வராங்க. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட அழகான அனுபவம் இருக்கிறது. சில நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு என்னையே நான் கேட்பேன், எப்படி இவ்வளவு அழகான அனுபவம் கிடைக்குது அப்படின்னு நினைப்பேனா? அப்படின்னா பாபா என்னை கருவியாக்கி இருக்கின்றார். இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுப்பதற்கு பாபா என்னை கருவியாக்கி இருக்கின்றார். அதனால விழிப்புணர்வு அப்படிங்கிறது பாபாவை என்னை கருவியாக பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது மட்டும் இல்லாமல், பாபா தன்னிச்சையாகவே நமக்கு அந்த அருகாமையின் உணர்வை கொடுக்கின்றார். அவ்வளவு பேர் குறிப்பாக இளம் வயது குழந்தை ஆசிரியர்கள் என்னையும் ஜெயந்தி பெண்ணையும் பார்த்ததில்லை, இப்படி உங்களை சந்திப்பது அவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல நாம் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது பேசுறோம். இப்பெல்லாம் நாங்க உங்களை பற்றி பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். இப்ப உங்களை பார்த்து வெறும் திருஷ்டி மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி அந்த சுரூபமாக நாம் இருந்து அவர்கள் அதை பாபாவின் அன்பை அனுபவம் செய்வதற்கு நாம் கருவியாக இருக்கிறோம். சில ஆத்மாக்கள் 25 வருஷமாக உங்களை பார்க்கறதுக்காக நான் காத்திருந்தேன். ஏன்னா அவங்க பார்த்ததில்லை. எல்லாரும் நம்ம எப்போதும் கியான் சரோவர்ல இருப்போம். டபுள் ஃபாரினர்ஸ் கூட 50 வருஷமா நம்ம அங்கதான் இருந்தோம். அத அவங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப அவங்க தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அது அவ்வளவு ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பாபா கிட்ட நான் எப்போதும் சொல்வேன், பாபா நம்ம திடீர்னு யாரோ வித்தியாசமாக ஆகல, ஆனா உங்களுடைய ஒளி மற்றும் காட்டி நீங்க அவங்களை சக்திசாலிகளாக உணர வைக்கிறீங்க. இதன் மூலம் அவங்களுடைய துக்கம் எல்லாம் முடிந்து கர்ம கணக்குகளை தீர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆச்சரியப்படும் விஷயங்களை எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். பாபா எவ்வாறு பயன்படுத்துகின்றார் உடலை என்பதை நாம் பார்ப்போம். நாம் அர்ப்பணமாக இருந்து பாபாவிற்கு கருவியாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, சிஸ்டர் காயத்ரி சொல்றாங்க, காயத்ரி ஒரு மரத்தை பத்தி ஒரு மரத்தினுடைய எக்ஸாம்பிள சொல்றாங்க. ஒண்ணு மரம் மேல் நோக்கி வளருது, மலர்கள் இருக்கு, இலைகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, விதை இருக்கு. மரம் அப்படிங்கிறது மேல் நோக்கி வளரணும்னா அது கீழ் நோக்கி வளரலன்னா மேல் நோக்கி வளர முடியாது. பாபா எப்பொழுதும் பிராமணர்களாகிய நம்மை மரத்தினுடைய வேராக காட்டுகின்றார். நீங்கள் இப்ப பேசும் பொழுது நான் உங்களை போன்ற கருவிகள், ஜெயந்தி பென், சுதேஷ் மற்றும் பிரதர் பிரஜர் மோகன், நிர்வேர் பாய், நீங்க எல்லாமே கீழே மரத்துக்கு கீழே பூமிக்கு கீழே வளரும் மரமாக இருக்கின்றீர்கள்.
முழு பிராமண உலக ஆத்மாக்களுக்கும் உலகில் உள்ள மற்ற ஆத்மாக்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு கருவி அப்படிங்கிற அந்த ஒரு பாகத்தை இப்ப நடித்து கொண்டிருக்கிறீர்கள். விதையோடு நீங்கள் தொடர்பை கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இதன் மூலம் அந்த மனித குல மரத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள். பூமிக்கு கீழே வளரும் அந்த மரத்தினுடைய வேர்களில் இருக்கும் பணிவுத்தன்மைக்கும் பூமிக்கு மேல நாம பாக்குறோம் மரம், அந்த மரத்துல எல்லாமே இருக்கு. பூமிக்கு மேல இருக்கிற மரத்தை தான் உலகம் பார்க்கிறது. அங்கேயும் வந்து பணிவுத்தன்மை இருக்கிறது. ஆனால் கருவிகளாக இருக்கும் உங்களை போன்றவர்கள் வேறாக விதையோடு தொடர்பு கொண்டு ஒரு பணிவுத்தன்மையோடு இருக்கிறீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பூமிக்கு மேல மரம் இருக்கு, அங்கேயும் பணிவுத்தன்மை இருக்கு. பூமிக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, அங்கேயும் பணிவுத்தன்மை இருக்கு. தீதி சொல்றாங்க நீங்க கொடுக்குற எடுத்துக்காட்டுகள் ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி வந்து ஒரு வேர்ல இருந்து நாம வளர்றோம். எனக்கு வந்து எப்பயும் அகந்தை அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்கல. எப்போதும் அன்புதான் வந்து இருக்கு. ஒரு நீங்க ஒரு போட்டோவை நீங்க எல்லாரும் கூட பார்த்திருப்பீங்க. பாபா கூட நான் உட்கார்ந்துருப்பேன் ஃப்ளோர்ல. பாபா வந்து தரையில தான் உட்காருவார். அந்த நேரத்துல பாபாவுடைய இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருந்தார். டெல்லியில வந்து பாபா வந்திருந்தார். அப்போதான் பார்த்தா அப்ப ஜெகதீஷ் பாய் இருந்தார். அப்போ நான் வந்து எங்க சென்டர்ல இருந்தேனோ அந்த சென்டருக்கு வந்திருந்தார். நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்து கேட்பாங்க, எப்படி வந்து பாபா தரையில உட்கார்ந்திருந்தார், சீஃப் ஜஸ்டிஸும் கீழே உட்கார்ந்து இருந்தார், எல்லாருமே எப்படி கீழே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு எல்லாருமே அந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க. அப்போ தீதி சொல்றாங்க எப்ப வந்து நீங்க அந்த அடிப்படை அஸ்திவாரத்தோடு நீங்க தொடர்புல இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிறக்கும் இயல்பான தன்மையில இருக்கும். இப்பயும் கூட வந்து உங்களுக்கு இது இருக்கலாம், இப்போ அது இருக்கலாம், ஏன்னா இப்ப நீங்க பதவியில இருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். என்ன வந்து அடிப்படையான சௌகரியங்கள் இருக்கோ அது வந்து போதும். எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், எனக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் எதுவும் ஆசைகள் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைந்திருக்கிற உணர்வு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சில பாபா நமக்கு கொடுக்கின்றார், உதவி செய்கின்றார். எல்லாமே இயல்பாக இருக்கிறது, சுலபமாக இருக்கிறது. நான் அதை பற்றி உங்களுடைய கேள்வியை பற்றி நான் அதிகம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தீதி. எப்படி வந்து சிஸ்டர் மோகினி வந்து பணிவுத்தன்மையை காட்டுறாங்க அப்படின்னு சில விஷயங்களை பத்தி நாம் சொல்லலாமான்னு கேக்குறாங்க சிஸ்டர் காயத்ரி. தீதி ஆமாம் சொல்லலாம் அப்படின்றாங்க. நாட்கள் வருடங்கள் அதிகமாக ஆக நீங்க வந்து எப்படி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சொல் செயல் மற்றவர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை வந்து நீங்க கவனம் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பணிவுத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் சொற்களையும் அதிகமாக நீங்க வெளிப்படுத்துறதில்லை. ஆனா உங்களுடைய பாவனையோட நீங்க பேசுறீங்க. உங்களுடைய பணிவுத்தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய தூய்மையான பாவனையின் வெளிப்பாடாக இருக்கு. அது நிஜமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி வந்து புன்னகை செய்யறாங்க. உங்களுடைய அக்கறை என்ன இப்போ அப்படின்னா உறவு முறைகளை வளர்ப்பதும் பராமரிப்பதும்
நீங்க வந்து யாரையும் வந்து சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், மூத்தவர்கள், சிறியவர்கள் அப்படின்னு பார்க்கறது இல்லை. நம்முடைய உடலை கடைசி விஷயத்தை நான் படிக்கிறேன். Yeah. Or maybe I should ask Bhumi. Bhumi could be the one answering these questions because it's not fair to ask you. I am thinking and appreciating that you are observing, so. நீங்க வந்து பல விஷயங்களை வந்து கவனம் கொடுத்து பாக்குறீங்க அப்படிங்கறத நான் பாராட்டுறேன் அப்படின்னு தீதி சொல்றாங்க. Actually, two more is that this whole thing Baba says that if there's humility, பாபா சொல்ற இந்த விஷயம், எங்க பணிவுத்தன்மை இருக்கும் பொழுது நீங்க எப்போதும் நீங்க முதல்ல அப்படின்னு சொல்வீங்க, நான் முதல்ல அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு பாபா சொல்றார். நீங்க நிறைய இப்போ இந்த விஷயத்தை செய்றீங்க அப்படின்னு திடீர் சொல்றாங்க. அதன் கூடவே நீங்க வந்து நாம என்ன சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. அந்த ஆர்வத்தோட நீங்க இருக்கிறது வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நாங்க வெளிப்படையா உங்ககிட்ட பேசுறதுக்கு அனுமதிக்கிறது. இது வந்து எங்களை வழி நடத்துகின்றது. இதெல்லாம் உங்ககிட்ட வந்து பல வருடங்களாக நான் பார்க்கிறேன். பல வருடங்களாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய பணிவுத்தன்மையை நீங்கள் பல வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலம் நீங்க வந்து காட்டுறீங்க. அந்த விஷயங்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பணிவுத்தன்மை என்பது என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இல்லை. எல்லாத்தையும் பணிவுத்தன்மை இருக்கு. ஆனா நாம் பணிவுத்தன்மையை வளர்த்து கொண்டு ஆன்மீக ரீதியில வளரும் பொழுது அந்த பணிவுத்தன்மை ஒரு அழகான முறையில வெளிப்படுகின்றது. நாம சொல்ல வேணாம், ஆனா நீங்க அதை செய்யற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மற்றவர்கள் சொல்வாங்க. அவ்வளவு அழகான ஒரு பணிவுத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் மேலும் சிந்திப்பதற்காக நான் விடுகின்றேன். நீங்க வந்து உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமாகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தீதி சொல்றாங்க, யாரோ என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, யாராச்சும் உங்களை புகழும்போது நீங்க எப்படி வந்து உணர்றீங்கன்னு கேட்டாங்க. நான் உடனடியாக சொன்னேன், இதுதான் மற்றவர்கள் உணர்கிறார்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் வந்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான கவனம் கொடுக்கின்றேன். நான் எப்படி நடந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு கவனம் கொடுக்கின்றேன். இந்தியாலயும் கூட நிறைய பேர் வந்து நிறைய கேட்டாங்க. நீங்க கேள்விகள் கேட்கும் போது அவங்களையும் கூட அது சிந்திக்க வைக்கிறது. சிஸ்டர் காயத்ரி வந்து கேள்விகள் கேட்கறது மட்டுமல்ல, ஆனால் நிறைய அதுல வந்து பொருள் நிறைய பொதிந்து இருக்கு. நீங்க கேட்கிற விஷயங்கள் நிறைய நீங்க கவனித்து அதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்கறீங்கன்னு இந்தியால கூட உங்களை பத்தி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிஸ்டர் காயத்ரி வந்து சொல்றாங்க. இதுதான் தீதி மூதாதையர்களினுடைய பகிர்வு. இப்படிப்பட்ட அளவுல எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அதை ஆசைகள் அல்லது எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். இது வந்து நம்முடைய உறவு முறைகளை கெடுத்துவிடும். உறவு முறைகளை எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆசை இருந்ததுன்னா உறவு முறைகளை கெடுத்துவிடும். ஆசை அப்படிங்கிறது வித்தியாசமான விஷயம், எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேற. நீங்க வந்து குடும்பத்துல இருக்கிறீங்க இல்ல சென்டர்ல இருக்கிறீங்கன்னா நீங்க மத்தவங்களோட நிச்சயமாக தொடர்புல வரணும். மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஆனா நீங்க வந்து நீங்கள் அருள்பவர் அப்படிங்கிற உணர்வை கொண்டு இருக்கிறீங்க. எதுவுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இல்ல. எடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பணம் அல்ல, பொருள் அல்ல, ஆனால் மரியாதையாக இருந்தாலும் கூட இதுவும் கூட நாம் கேட்கப்பட வேண்டும். நம்மை நாம் கேட்கணும். மற்றவர்கள் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் குறைத்து கொள்ளும் போது மற்ற குணங்கள் உங்ககிட்ட வளர்வதை உங்களால் பார்க்க முடியும். மற்ற குணங்கள் அதிகரிக்கும். யாராவது வந்து நிறைந்திருக்கின்றாரோ அவங்ககிட்ட எந்த ஆசையும் இல்லை எதையும் எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுவே அருள்பவருக்கான அடையாளமாக இருக்கு. எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க சோதனை பண்ணுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க கொடுக்கணும்
அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் உங்களுக்கு தொடர்புல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யாரு உங்க முன்னால வந்தாலும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வை மட்டுமே கொண்டு இருக்கிறீங்க. அப்ப பாபா சொல்றார், வெறுமனா உங்ககிட்ட நீங்க தொடர்புல வரவங்க கிட்ட மட்டும் போகாதீங்க, ஆனா எல்லையற்ற முறையில போங்க கொடுங்க. அமிர்த் வேளால நீங்க செய்யும் பொழுது முழு உலகத்தையும் உங்க முன்னால கொண்டு வாங்க. அவங்க எல்லாரும் நம்மவர்கள், பாபாவின் குழந்தைகள். அவர்கள் ஞானத்துல இருந்தாலும் அறியாமையில் இருந்தாலும் எல்லாரும் பாபாவின் குழந்தைகள். அவங்க சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுடைய சொந்த சுபாவத்தினால அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு அதிர்வலைகளை கொடுங்க. பாபா சொல்றார், அவங்களுக்கு சாகாஷ் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல ஆசைகள் வச்சிருங்க. பாபா இப்படி நம்மை அருள்பவரின் ஸ்திதிக்கு பாபா நம்மை கொண்டு வருகின்றார். அதனாலதான் நாம் இந்த ஸ்திதியை வச்சிருக்கும் போது, நாம் கருவி, நாம் பணிவுத்தன்மையோடு இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைந்து விடுகின்றது. அப்போ அவ்வளவு மாற்றம் உறவு முறைகள்ல ஏற்படும். நம்முடைய உறவு முறை இனிமையானதாகிவிடும். மக்கள் நம்ம கிட்ட வர ஆசைப்படுவாங்க. ஏன் கிட்ட வர ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவர்கள் நம்ம கிட்ட இருந்து ஏதோ பேறுகள் கிடைக்கிறது. அப்போ மக்கள் தூரமா போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வேணும்னா அவங்க தூரம் போயிடுவாங்க. ஆனா கிட்ட வந்தாக்க நீங்க ஏதோ கேட்டுருவீங்களோன்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ எப்ப நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அதிக தூரத்தை உண்டாக்கிவிடும். ஆனா பாபா நான் அருள்பவர் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட வருவாங்க. அதனால பணம், பொருள் எதையுமே பார்க்காதீங்க. பாபா சொல்றார், உங்களால இனிமையாக ஒரு புன்னகை செய்ய முடியுமே, மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. இதுல என்ன உங்களுக்கு செலவு இருக்கு? நம்ம கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருக்கு. பாபா நமக்கு எல்லையற்ற முறையில பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில நீங்க பார்க்கணும், யாரையாச்சும் பாக்குறப்ப ஒரு புன்சிரிப்பு செய்யுங்க. பொதுவாக என்னை பார்த்து யாராச்சும் சிரிக்கிறாங்க, ஒரு புன்னகை செய்யறாங்கன்னா அதன் பிறகுதான் நானும் புன்னகை செய்றேன். ஆனா முதல்ல நான் புன்னகை செய்வேன்னா யாரையாச்சும் பார்த்த உடனே பயணத்திற்கு அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். 1969 அவ்வியக்த முரளி மீட்டல். கோடான கோடி பாக்கியமும் ஆசீர்வாதங்களும். முரளி தேதி ஏப்ரல் 13, 1973. பக்தர்களும் பக்தியின் பலனும். யாரோ ஒருத்தர் ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, மருத்துவர் கிட்ட போறாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த வியாதிக்கான மருந்து கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் அவர் ஆரோக்கியமானவர் ஆகின்றார். அதே முறையில நீங்கள் அனைத்து சக்திகளையும் உங்களுக்குள் நிறைத்துக் கொள்வதற்காக, சேமித்துக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். யார் ஒருவர் உலக சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தங்கள் சுயத்திற்காக மட்டும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஏன்னா வரக்கூடிய பரீட்சை தாள்களையும் தடைகளையும் வெற்றி கொள்வது மிகவும் ஒரு சாதாரண விஷயம், பொதுவான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில வரதை வெற்றி கொள்வது பொதுவான விஷயம். ஆனால் யார் ஒருத்தர் உலக சக்கரவர்த்தி ஆகணுமோ அவர்கள் முழு உலகத்திற்காக பயன்படக்கூடிய வகையில் அப்படிப்பட்ட விதத்துல சக்திகள், பொக்கிஷங்களை தங்களுக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும். அதே முறையில விசேஷமான கருவி ஆத்மாக்களாக இருப்பவர்கள் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை தங்களுள் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியின் ஸ்திதிக்கு அருகாமையில் வந்ததாக கருதப்படுவீர்கள். நேரத்தின் வெளிப்பாட்டின் நேரத்திற்கு அருகில் வந்ததாக கருதப்படுவீர்கள். அந்த நேரத்துல
நீங்க வந்து யாரையுமே நினைவு செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்காக இருக்கும். நிகழ்காலத்துல உங்களுடைய முயற்சிக்காக நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க. உங்க உடலுக்காக நேரத்தை கொடுக்குறீங்க. நீங்க வந்து சக்தியை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. உங்களுடைய மனதை கூட நீங்க உங்களுடைய சொந்த முயற்சிக்காக பயன்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல இந்த ஸ்திதி என்பது முடிவடைந்துவிடும். அந்த நேரத்துல உங்களுடைய முயற்சி என்பது முடிந்திருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட்ல, ஒரு எண்ணத்துல நீங்க வந்து உங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு உணரவே மாட்டீங்க. உலக நன்மைக்காக அதை பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க. இப்படிப்பட்ட ஸ்திதியே முழுமை சம்பூர்ண ஸ்திதி என்று அழைக்கப்படுகிறது. அது முழுமை அடையல அப்படின்னா அது சம்பூர்ணமும் ஆகவில்லை. ஏன்னா முழுமையான ஸ்திதி தான் சம்பூர்ண ஸ்திதி. அதனால இப்போ உங்களுடைய முயற்சிகளை இன்னும் சூட்சுமமானதாக ஆக்குங்கள். விசேஷமான ஆத்மாக்களின் முயற்சி என்பது நிச்சயமாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுடைய முயற்சிகளில் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்து பார்க்கின்றீர்களா? நீங்கள் இப்பொழுது அருள்பவரின் ஸ்திதிக்கு அருகாமையில் வந்து விட்டீர்களா? நீங்கள் அருள்பவரின் குழந்தைகள். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு கொடுப்பது என்பது பெறுவதாகும். அதனால் இப்பொழுது நேரம் அருகாமையில் வருவதன் கூடவே உங்களுக்கு சம்பூர்ண ஸ்திதியும் அவசியமாகும். முழுமையான ஸ்திதி, ஆத்மாக்களாகிய உங்களுடைய முழுமையான ஸ்திதி சம்பூர்ணத்தை அருகாமையில் கொண்டு வரும். அதனால் இப்பொழுது நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு ஆரம்ப காலம் இருந்ததோ உங்களுடைய சொந்த முயற்சிக்காக நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தினீர்கள். அதே முறையில் இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக அதிகமான நேரத்தை பயன்படுத்துகின்றீர்களா? நாடகத்திற்கு ஏற்ப அகங்காரம் அல்லது நான் என்ற உணர்வு என்பது தன்னிச்சையாகவே முடிவுக்கு வந்துவிடும். இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது தன்னிச்சையாகவே நடக்கும். இதன் மூலம் நீங்கள் தன்னிச்சையாகவே ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்றால் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதாகும். ஆத்ம உணர்வு இல்லாமல் உங்களால் உங்களுடைய காரியத்தில் வெற்றியடைய முடியாது. அப்பொழுது உங்களுடைய ஸ்திதி, அதாவது ஆத்ம உணர்வோல் நீங்கள் இருப்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கும். நீங்கள் உலக நன்மையாளர்கள், நன்மை பயப்பவர்களாக ஆக வந்திருக்கிறீங்களா? உலக உபகாரிகள் ஆகுவதற்கு வந்திருக்கீங்களா? அல்லது உங்களுடைய சொந்த உபகாரி ஆகுவதற்காக வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சொந்த கர்ம கணக்குகளை முடிப்பதில் மும்முரமா இருக்கிறீங்களா? இல்ல உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் அவர்களுடைய கர்ம கணக்கையும் பந்தனத்தையும் முடிப்பதில் நீங்கள் மும்முரமாக இருக்கின்றீர்களா? நீங்க எதுல மும்முரமா இருக்கிறீங்க? உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய உடல், மனம் மற்றும் செல்வத்தை உலக நன்மைக்காக தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நீங்க வச்சிருக்கிறீங்க. அச்சா, ஓம் சாந்தி.